ஹலோ எவ்ரிவான், வணக்கம். வெல்கம் டு மை சேனல். என்னோட வீடியோ சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. கீப் சப்போர்ட்டிங், கீப் வாட்சிங். ஸோ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா செப்டம்பர் மந்த் ஜோடியாக் ரீடிங் தான் பார்க்க போகிறோம். ஸோ இந்த செப்டம்பர் மந்த் உங்களுக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத ஜோடியாக் ராசி வைஸ் வச்சு பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் பைல் நம்பர் 1, ஃபயர் சைன், மேஷம், சிம்மம், தனுசு. மேஷம், சிம்மம், தனுசு. ஸோ யாரெல்லாம் ஃபயர் சைன்ல இருக்கீங்களோ உங்களுக்கான பைல் நம்பர் 1. ஓகே. தென் பைல் நம்பர் 2, எர்த் சைன், ரிஷபம், கன்னி, மகரம். ரிஷபம், கன்னி, மகரம். ஸோ உங்களுக்கு பைல் நம்பர் 2. பைல் நம்பர் 3, மிதுனம், துலாம், கும்பம். மிதுனம், துலாம், கும்பம். உங்களுக்கு பைல் நம்பர் 3. பைல் நம்பர் 4, கடகம், விருச்சகம், மீனம். ஓகேங்களா? கடகம், விருச்சகம், மீனம். உங்களுக்கு பைல் நம்பர் 4. ஓகே. ஸோ டைம் ஸ்டாம்ப் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் வித் டீட்டெயில்ஸ். நீங்கள் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேஷம், சிம்மம், தனுசு, ரிஷபம், கன்னி, மகரம், மிதுனம், துலாம், கும்பம், கடகம், விருச்சகம், மீனம். ஓகேங்களா? ஸோ இப்போ பைல் நம்பர் 1க்கு நம்ம போகலாம். பைல் நம்பர் 1, யாரெல்லாம் மேஷம், சிம்மம், தனுசு, உங்களுக்கான செப்டம்பர் மந்த் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத பார்ப்போம். ஓகேங்களா? Okay, Page of Pentacles, Strength, Knight of Cups. Okay. ஸோ மேஜரான கார்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங்காக வந்திருக்கு உங்களுக்கு. ஓகேங்களா? சி இந்த ஒரு செப்டம்பர் மந்த் பைல் நம்பர் 1 உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உண்மையிலே ஒரு பெரிய கஷ்டங்கள், எவ்வளோ பெரிய கஷ்டத்தை ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தீங்களோ அதை ஓவர் கம் பண்ணி வந்துடுவீங்க. நிறைய ஒரு குழப்பங்கள் இருக்கும்ல உங்களுக்கு. நிறைய ரொம்ப வருஷமாவே ஒரு பேட்டில் ஃபேஸ் பண்ணிட்டு வரீங்களா, ஒரு பிரச்சனை ரொம்ப வருஷமா தொடர்ந்துகிட்டே வருது இல்லை, அது ஒரு முடிவுக்கு வந்துடும் நெக்ஸ்ட் மந்த். இந்த செப்டம்பர் மந்த். ஓகேங்களா? எல்லாத்தையுமே உங்க கண்ட்ரோல்ல கொண்டு வந்துடுவீங்க. ஓகேங்களா? ஸோ என்னென்ன பிரச்சனைகள் இருந்துச்சு, எதெல்லாம் உங்க கண்ட்ரோல்ல மீறி போச்சோ அது அத்தனையும் உங்க கண்ட்ரோலுக்கு வந்துடும். ஸோ கவலைப்பட வேண்டாம். இது அத்தனையுமே நீங்க தான் செய்ய போறீங்க. அந்த அளவுக்கு உங்களுக்கு ஒரு எனர்ஜி கிடைக்கும். திடீர்னு உங்களை அறியாமே நீங்க ரொம்ப ஆக்டிவ் ஆயிடுவீங்க. இப்ப எப்படி இருக்கீங்களோ அதுக்கு ஆப்போசிட்டா நீங்க மாறுவீங்க. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்களுக்கான அந்த ஒரு ஹெல்ப், எந்த ஹெல்ப் வேணும் அப்படின்னு நீங்க வெயிட் பண்றீங்களோ அந்த ஹெல்ப் உங்களுக்கு கிடைக்கும். நெக்ஸ்ட் மந்த் பாத்தீங்கன்னா நிறைய சப்போர்ட் இருக்கும் அண்ட் ஆல்சோ நிறைய ஹெல்ப்பும் கிடைக்கும் உங்களுக்கு. அந்த ஹெல்ப் பண்ண போறதே பாத்தீங்கன்னா ஏஞ்சல்ஸ். ஓகேங்களா? ஏஞ்சல்ஸ் ஏஞ்சல்ஸும் சரி, உங்களோட ஆன்சிஸ்டர்ஸ் அவங்களுமே சரி, ஒரு பர்சன் மூலயமா உங்களுக்கு அந்த ஹெல்ப்பை செஞ்சு கொடுப்பாங்க. உங்க லைஃப்ல ஒரு யதார்த்தமா யாரையோ மீட் பண்ணுவீங்க, கடைசியில பார்த்தா அந்த பர்சன் தான் உங்களோட லைஃப்க்கு இம்பார்ட்டன்டான பர்சனா மாறுவாங்க. ஓகேங்களா? ஒரு ஸ்ட்ரேஞ்சரா இருக்கிறதுக்கு பாசிபிள் இருக்கு. ஓகே. அவங்க உங்களுக்கு தேவையான அந்த ஹெல்ப்பை செஞ்சு கொடுத்துருவாங்க. ஸோ அப்படி ஒரு ஹெல்ப் உங்களுக்கு கிடைச்சது இந்த செப்டம்பர் மந்த்ல அப்படின்னா, எஸ், நீங்க ஏஞ்சல்ஸ்க்கும் சரி ஆன்சிஸ்டர்ஸ் எல்லாத்துக்கும் ஒரு தேங்க்ஸ் சொல்லிடுங்க. பிகாஸ் அவங்க தான் ஒரு பர்சன் மூலியமா உங்களுக்கு அந்த ஹெல்ப்பை பண்ண போறதே. ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ நான் சொன்ன மாதிரி லைஃப் உங்களோட கண்ட்ரோல்ல வரும்.
உங்களோட வாழ்க்கையை உங்கள் கண்ட்ரோல் வரும். இவ்வளோ நாளாக உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் இல்லை, பட் ஆனால் இனி உங்கள் வாழ்க்கை உங்கள் கண்ட்ரோலில் வரும். ஸோ அப்போ வந்து ஒரு சில ரிஸ்க்காக இருக்கட்டும், ஒரு சில சேலஞ்சஸை கண்டிப்பாக ஃபேஸ் பண்ணுவீங்க. ஸோ தைரியமாக இருக்கணும் அண்ட் அதை விட பொறுமையாக இருக்கணும். ஏன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுடைய இந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு மாற்றத்தை வந்து உங்களை சுற்றி இருக்கிற ஒரு சில பர்சன்ஸ் வந்து ஏற்றுக்க மாட்டாங்க. இவ்வளவு நாளாக அவங்க சொல்கிறத கேட்டுக்கிட்டு அவங்கள டிபெண்ட் பண்ணி இருந்த நீங்கள் இனி வந்து நீங்களா சுயமாக ஒன்னொரு விஷயத்தையும் செய்யறது, உங்களோட ஓன் ஒப்பீனியன்ஸை வச்சுட்டு நீங்கள் முன்னேறி போகிறத அவங்க அக்செப்ட் பண்ண மாட்டாங்க. ஸோ ஒரு சில பிரச்சனைகள் மென்டலி உங்களுக்கு கொடுப்பாங்க, பட் நீங்கள் வந்து அதை பொறுமையாக ஹேண்டில் பண்ணிடுங்க, இக்னோர் பண்ணிடுங்க. ஓகேங்களா? எதுக்கும் ரியாக்ட் கொடுக்காதீங்க. இந்த ஒரு செப்டம்பர் மந்த் வந்துட்டு ரியாக்ஷன்ஸை கம்மி பண்ணுங்க. அன்னெசரியான ரிப்ளைஸ் ஆல்சோ நீங்கள் கொடுக்க வேண்டாம். ஆக்சுவலி இந்த மாதம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு உங்களோட ஃபீலிங்ஸ் வந்து நிறைய இடத்துல உங்களுக்கு ஒரு கைடன்ஸாக இருக்க போகுது. நீங்கள் என்ன மாதிரி ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறது வந்து ஃபஸ்ட்டு கிளியராக நோட் பண்ணுங்க. உங்களோட ஃபீலிங்ஸ்லேயே வந்துட்டு நீங்கள் கேட்குற நிறைய கேள்விக்கான பதில், உங்கள் வாழ்க்கையில் நடந்த குழப்பங்களுக்கான ஒரு சொல்யூஷன் எல்லாமே அதில் இருக்குது. ஓகேங்களா? அதாவது உங்களோட நார்மலி என்ன மாதிரி ஃபீலிங்ஸ் இருக்குது, ஒரு பர்சன்ஸ் டுவர்ட்ஸ் என்ன மாதிரி ஃபீலிங் இருக்குது, அது எல்லாமே வந்துட்டு நோட் பண்ணுங்க. அதிலே வந்துட்டு நீங்கள் கேட்குற ஆன்சர்ஸ் எல்லாமே இருக்கும். ஓகேங்களா? எஸ், லவ் ரிலேஷன்ஷிப் விஷயத்தில் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஆஃபர் வரும். கண்டிப்பாக ஒரு ஆஃபர் வரும். குவைட் மெச்சூர்டாக இருப்பாங்க. அண்ட் அந்த பர்சன் வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவாங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு நியூ லவ் உங்களை ரொம்ப ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக நடத்துவாங்க. உங்களோட ட்ரீம்ஸ், கோல்ஸ், உங்களோட பேஷன், இது எல்லாத்துக்குமே வந்துட்டு அவங்க ரொம்ப ரொம்ப சப்போர்ட் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ஸோ கண்டிப்பாக வந்துட்டு அவங்க உங்களோட க்ரோத்துக்கு ஒரு பேக் போனாக இருப்பாங்க. உங்களுக்கு வரக்கூடிய அந்த ஒரு அழகான ஒரு பர்சன், குவைட் மெச்சூர்ட், லைஃப்பை புரிஞ்சவங்க. இப்போ நீங்கள் ஆல்ரெடி ரிலேஷன்ஷிப்பில் நான் இருக்கேன், பிரேக்கப் ஸ்டேஜ் வரைக்கும் போகுது, அந்த மாதிரி இருந்துச்சு அப்படின்னா பொறுமை தேவை. பொறுமையாக ஹேண்டில் பண்ணணும். ஓகேங்களா? அண்ட் நீங்கள் ஆல்ரெடி நல்ல ஹாப்பி ரிலேஷன்ஷிப்பில் இருக்கீங்க அப்படின்னா எஸ், உங்களோட ரிலேஷன்ஷிப்பில் வந்துட்டு நிறைய ஒரு மெச்சூர்டான ஒரு கான்வர்சேஷன்ஸ் இருக்கும். நிறைய ஒரு டுகெதராக நிறைய வந்து நீங்கள் பண்ணுவீங்க. இந்த ஒரு மந்த் ஏதாவது ஒரு ஸ்டார்ட் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ பர்சனலி சரி, ப்ரொஃபஷ்னலி வந்துட்டு டுகெதராக வந்துட்டு நீங்கள் ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணணும், இல்லை ஏதாவது ஒரு லேண்ட் வாங்கணும். எஸ், பாசிபிள். ஓகேங்களா? ஸோ ஆக்சுவலி வந்துட்டு யூ ஆர் வெரி பிளெஸ்ட். நான் சொன்ன மாதிரி அந்த ஒரு பர்சன் வருவாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த பர்சன் வந்துட்டு அவங்க கூட அது உங்களுக்கே தெரிய ஆரம்பிக்கும். அவங்களோட நீங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ வந்துட்டு ரொம்ப ஒரு குவைட் ஸ்பெஷலாக இருப்பாங்க. அண்ட் உங்களுக்குமே தெரியும் ஒரு டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ அப்படி தெரியறப்போ வந்துட்டு யூ ஆர் பிளெஸ்ட். அவங்க கூட நீங்கள் அதிகமாக டைம் ஸ்பெண்ட் பண்ணுறப்போ அவங்க வந்து அவங்களோட பிளெஸ்ஸிங்ஸ் ஆல்சோ நீங்கள் ரிசீவ் பண்ணுவீங்க. அது உங்களோட லைஃப்க்கு ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக இருக்கும். ஸோ நெக்ஸ்ட் இந்த ஒரு உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப் வந்துட்டு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்க போகுது. அதோட பிகினிங் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு இந்த செப்டம்பர் மந்த்தாக இருக்கிறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேங்களா? ஃபினான்ஷியலி பார்த்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரு நல்ல நியூஸ் வருங்க. ரொம்ப நாளாக ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கீங்க ப்ரொஃபஷ்னல் லைஃப்பில். எஸ், உங்களுக்கு அதுக்கான ஒரு நியூஸ் வரும். ஓகேங்களா? பட் அட் த சேம் டைம் வந்துட்டு நீங்கள் ஹார்ட் ஒர்க் போட்டிருக்கணும் அந்த ஒரு விஷயத்துக்கு. ஓகே, இப்போ எனக்கு ப்ரமோஷன் வேணும், இல்லை நான் புதுசாக ஏதாவது ஸ்டார்ட் பண்ணணும், நெக்ஸ்ட் வந்து நான் அப்ராட் போய் ஒரு நியூ ஜாப், நான் என்னோட கெரியரை நான் எக்ஸ்டெண்ட் பண்ணணும், இது மாதிரி பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படின்னா அதுக்கான ஹார்ட் ஒர்க் நீங்கள் போட்டிருக்கணும். எந்த எஃபோர்ட்டுமே போடாமல் உங்களுக்கு யூனிவர்ஸ் எப்படி ஃபேவர் பண்ணுவாங்க. ஸோ நீங்கள் வந்து இப்போலேருந்து இன்னும் ஹார்ட் ஒர்க் போடுங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்குக்கு பலன் நிச்சயமாக கிடைக்கும். ஓகேங்களா? அண்ட் ஹெல்த் வைஸ் பார்த்துக்கிட்டிங்க அப்படின்னா நல்லா இருக்கு. ஹெல்த் வைஸுமே வந்துட்டு கொஞ்சம் பொறுமை, அதாவது ஓவர் திங்கிங்ஸ் எதுவுமே வேண்டாம். ஓகேங்களா? அதிகமாக திங்க் பண்ணாதீங்க. அண்ட் எமோஷ்னலி நான் சொன்ன மாதிரி அதிகமாக ரியாக்ஷன்ஸ் எதுக்கும் கொடுக்க வேண்டாம், ரிப்ளைஸும் கொடுக்க வேண்டாம். ஓகேங்களா? நிறைய ரெஸ்ட் எடுங்க. ரெஸ்ட் தேவை.
ப்ராப்பர் ரெஸ்ட் ஃபிசிக்கலி மென்டலி எமோஷ்னலி இருந்தாவே போதும். இந்த ஒரு மந்த் வந்து உங்களுக்கு சூப்பராக இருக்கும். ஓகே, ஏஞ்சல் மெசேஜஸ் பார்ப்போம். ஸோ ஃபயர் சைன் வந்துட்டு ஆக்சுவலி நல்லா இருக்குங்க, பட் ஆனால் பொறுமை மட்டும் கொஞ்சம் முக்கியம். ஃபினான்ஷியல் ஃப்ளோ கம்ஸ் ஈஸிலி. எஸ், நான் சொன்ன மாதிரி வந்துட்டு ஃபினான்ஷியல் இஷ்யூஸ் எல்லாமே சால்வ் ஆகும். பணம் வந்துட்டு ஏதோ ஒரு விதத்தில் வந்து உங்களுக்கு வரும். இப்போ ரொம்ப நாளாக உங்களோட ப்ராப்பர்ட்டி எதுவும் சேல் ஆகாமல் இருக்குது அப்படின்னா எஸ் அது கிடைக்கும். உங்களோட பூர்வீக சொத்து அதுவுமே வந்துட்டு உங்களுக்கு கிடைக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ ஓகேங்களா. ஸோ ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்துட்டு ஒரு பிரச்சனைகள் இருக்காது. நல்ல ஒரு ஈஸி ஃப்ளோ ஆஃப் மணி இருக்கும் உங்கள் லைஃப்பில். கர்மா, ஓகே. ஸோ உங்களோட கர்மா ப்ளே பண்ண போகுது இந்த ஒரு செப்டம்பர் மந்த், ஓகேங்களா. ஸோ உங்களோட ஹார்ட் ஒர்க், நான் சொன்ன மாதிரி நீங்கள் ரொம்ப பொறுமையாக இருந்திருப்பீங்க நிறைய விஷயங்களில். அண்ட் ஆல்சோ வந்துட்டு உங்களோட ஹார்ட் ஒர்க்கும் சரி, நிறைய ஒரு சகிச்சிருக்கீங்க லைஃப்பில். ஸோ அது எல்லாத்துக்குமே வந்துட்டு ஒரு நல்ல ஒரு பெனிஃபிட் உங்களுக்கு இருக்கும், ஓகேங்களா. அண்ட் ஒரு சில பேருக்கு பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த்து எந்த ஒரு பர்சன் வந்து உங்களை வந்து ரொம்ப உங்களோட பொறுமை சோதிச்சாங்களோ அந்த பர்சனே வந்து உங்ககிட்ட திருப்பி பேசுறதுக்கு வருவாங்க. ஐ மீன் மறுபடியும் ஒரு ஃபேக் லவ், ஃபேக் அஃபெக்ஷனோட வரதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ வந்து கொஞ்சம் கேர்ஃபுல் அந்த விஷயத்தில். பிரிங் சம் ஹாப்பினஸ் இன் டு யுவர் லைஃப். எஸ், குட் நியூஸ் வருது, ஹாப்பினஸ் வருது, ஓகேங்களா. ஸோ நீங்கள் வந்து ஆக்சுவலி உங்கள் லைஃப்பில் பார்த்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் வந்துட்டு பைல் நம்பர் 1 நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களோட நீங்கள் ரொம்ப வருஷமாக பிளான் பண்ணியிருப்பீங்க. ஓகே, அதெல்லாம் நெக்ஸ்ட் இயரில் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அது எல்லாமே டக்கு டக்குன்னு நடக்க ஆரம்பிக்கும். ஸோ பி ப்ரிப்பேர், ஓகேங்களா. ஒரு குட் நியூஸ் கண்டிப்பாக இருக்குங்க செப்டம்பர் மந்த்து. ரிவீல் யுவர் ட்ரூ செல்ஃப் டு த வேர்ல்ட். எஸ், ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வந்துட்டு நீங்கள் யார் அப்படிங்கிறத வந்து இந்த வேர்ல்டுக்கு காட்டுங்க அப்படிங்கிறாங்க. உங்களோட டேலண்ட் ஸ்கில்ஸ் மட்டும் கிடையாது, உங்களோட ஒரிஜினாலிட்டியுமே காமிக்கணும். உங்களோட ஒரிஜினல் கேரக்டர் என்ன, நீங்கள் போல்டான பர்சன், எல்லா பிரச்சனைகளுமே நீங்களே சால்வ் பண்ணுவீங்க. ஒரு ஃபேமிலியும் சரி, ஒரு இப்போ பிஸ்னஸாக இருந்துச்சுனாலும் சரி, அது நீங்களே வந்துட்டு உங்களோட லீடர்ஷிப்பில் வந்துட்டு அழகாக வந்து கொண்டு போகிற அளவுக்கு உங்களுக்கு வந்து திறமை இருக்குது, எல்லாமே இருக்குது. அதை வந்து ப்ரூஃப் பண்ணுங்க. இந்த மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாய்ப்புகள்ங்கிறது சின்ன சின்ன விஷயங்கள்ல கூட நிறைய கிடைக்கும். எந்த வாய்ப்பு கிடைச்சாலும் யூஸ் பண்ணிக்கோங்க, ஓகேங்களா. ஸோ செப்டம்பர் மந்த் பைல் நம்பர் 1க்கு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யர் லைஃப்க்கு ஒரு பிகினிங்காக இருக்குது, ஓகேங்களா. அதை நீங்கள் ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும். ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 1. பைல் நம்பர் 2 யாரெல்லாம்? ரிஷபம், கன்னி, மகரம். ஓகே, ஸோ நீங்கள் வந்து பைல் நம்பர் 2. ஸோ உங்களுக்கு செப்டம்பர் மந்த் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே. ஸோ பைல் நம்பர் 2 உங்களுக்கு வந்துட்டு சென்ஸ் இந்த 2 கார்டு வந்திருக்கிறதுனால ஐ வுட் சே லைக் 50-50. பயமூத்துறேன் அப்படின்லாம் கிடையாது. வில் சி, நான் சொல்கிறேன், ஓகேங்களா. சி ஆக்சுவலி வந்துட்டு இந்த ஒரு செப்டம்பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இப்போ கரண்ட்லி வந்து ஒரு சில விஷயங்களை வந்து ரொம்ப எட்ஜில் இருக்குல்ல, அது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், இல்லைனா உங்களோட ப்ரொஃபஷனல் லைஃபாக கூட இருக்கலாம். அண்ட் எந்த ஒரு விஷயம் வந்து உங்களுக்கு குழப்பங்களை உண்டாக்குதோ, இப்போ சி இந்த கார்டு ரெண்டும் பாருங்களேன், லுக் அட் தீஸ் 2 கார்டு.
ஓகேங்களா? உங்களோட லைஃப்ல இப்போ கரண்ட்லி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்டேபிளான ஃபவுண்டேஷன்ங்கிறது இல்லை. இது வந்து ஒரு ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், உங்களோட பிஸ்னஸ் வைஸ்லுமே சரி, உங்களோட இப்போ நீங்கள் என்ன பண்ணிட்டு இருக்கீங்களோ அது உங்கள் எதிர்காலத்துக்கு இல்லை ரொம்ப நாளைக்கு வந்துட்டு வராது. ஓகேங்களா சார்? ஜஸ்ட் ஒரு சில பேர்லாம் வந்து ஜஸ்ட் கோ வித் த ஃப்ளோ மாதிரி போயிட்டு இருக்கீங்க. நடக்கிறது நடக்கட்டும், வரது வரட்டும் அப்படின்னு போயிட்டு இருக்கீங்க. அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே எண்ட் ஆகும். உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஒரு ஸ்டேபிளான ஃபவுண்டேஷன் அப்படிங்கிறது வந்துட்டு வேணும். ஸோ வந்து உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப்க்கு என்னென்ன வேணும் என்னென்ன வேண்டாம் அப்படிங்கிறது வந்து உங்கள் லைஃப்பில் ரிமூவ் ஆக போகுது. ஓகேங்களா? ஸோ டூ மச் ஆஃப் கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு. ஏகப்பட்ட கன்ஃபியூஷன்ஸ் இருக்குது, லேக் ஆஃப் டெசிஷன் மேக்கிங் இருக்குது. ஓகேங்களா? அதாவது ஒரு லைஃபோட ரியாலிட்டி வந்து இன்னும் நீங்கள் பார்க்குறீங்க, புரியுது. பட் ஆனால் வந்துட்டு அது உங்களோட லைஃபுக்கு அது ரிலேட்டடான ஒரு கால்குலேட்டிவ் மூவ் எதுவும் எடுக்கல. எதிர்காலத்தை பற்றி ஒரு சில பேர் வந்துட்டு யோசிக்கவே பயப்படுறீங்க. பிகாஸ் நீங்கள் கரண்ட்லி வந்துட்டு ஃபியூச்சர் பிளானிங், நீங்கள் என்ன பிளானிங் போட்டு வச்சுருக்கீங்களோ கரண்ட்லி அது வந்துட்டு உங்களோட லைஃப் லாங்குக்கு வராது. ஓகேங்களா? ஸோ நிறைய கிளென்சிங்ஸ் நடக்கும். இந்த ஒரு செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்குள்ளரே வந்துட்டு ஒரு சில விஷயங்கள் புரிய ஆரம்பிக்கும். ஓகே, நம்ம வந்து இந்த லைஃப் இப்படியே போச்சு அப்படின்னா நமக்கு வந்துட்டு கண்டிப்பாக ஃபியூச்சர் அப்படிங்கிறது ப்ராப்ளம் ஆகும் அப்படின்னு. ஓகேங்களா? ஸோ சேஞ்சஸ் கண்டிப்பாக வந்துட்டு செப்டம்பர் மந்தில் ஒரு சில சேஞ்சஸ் வந்துட்டு நடக்கும். அதை நடக்க விடுங்க. ஓகேங்களா? ஒரு சில குழப்பங்கள் ஆல்சோ வரும். இது எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு வந்து ஒரு ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன் இல்லை ஒரு நியூ பிகினிங்காக நடக்கக்கூடிய ப்ராசஸ் தான் அதெல்லாம். ஓகேங்களா? ஸோ ஐ வுட் சே இட்ஸ் அ வேக்கப் கால் நான் சொல்வேன். ஓகேங்களா? ஸோ அண்ட் ஹெல்த் விஷயத்துலையுமே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க. எதுவுமே வந்துட்டு ஈஸியாக வந்து எடுத்துக்க வேண்டாம். ஓகே அப்புறம் பார்த்துக்கலான்னு எதுவுமே டிலே பண்ணாதீங்க. ஹெல்த் விஷயம் பொறுத்த வரைக்கும் சின்னதாக இருந்தால் கூட நீங்கள் உடனே வந்து டாக்டரை கன்ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அண்ட் ப்ராப்பர் ரெஸ்ட் ஆல்சோ எடுத்துக்கோங்க. ஓகேயா? ஸோ ஆல்தோ வந்துட்டு இந்த ஒரு விஷயம் இருந்தாலும் ஐ வுட் சே திஸ் கார்டு இஸ் ஆல் அபவுட் டிரான்ஸ்ஃபர்மேஷன். ஏதோ ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் வந்து முடிவாகுது, எண்ட் ஆகுது. இந்த ஒரு ப்ராப்ளம்ஸாக இருக்கட்டும் அண்ட் உங்கள் லைஃப்பில் வந்து ஒரு இப்போ ரிலேஷன்ஷிப் விஷயமா இருந்துச்சுன்னா அது ஒரு பிரேக்கப் ஸ்டேஜுக்கு போகும். அதில் ஃபியூச்சரே இல்லைன்னு தெரியும் உங்களுக்கு. அந்த பர்சன் உங்களுக்கு கிடைக்க மாட்டாங்கன்னு தெரியும். பட் ஸ்டில் நீங்கள் ஹோல்டு பண்ணுறீங்க. அந்த ஒரு விஷயம் எண்ட் ஆகும். இது எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்களோட நியூ லைஃபுக்காக இந்த ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், இந்த ஒரு எண்ட் அப்படிங்கிறது நடக்க போகுது. ஸோ நீங்கள் எதையுமே ஹோல்டு பண்ணாதீங்க. ஓகேங்களா? லெட் கோ பண்ணுங்க. நிறைய லெட் கோ பண்ணணும். ஃபைல் நம்பர் 2 நிறைய லெட் கோ பண்ணணும். அந்த லெட் கோங்கிறது நீங்கள் திங்க் பண்ணி வச்சிருக்கீங்க பார்த்தீங்களா, உங்களோட வே ஆஃப் திங்கிங் ஃபார் ஃபியூச்சருக்கு வந்துட்டு உங்களை பற்றி நீங்கள் என்ன யோசிச்சு வச்சுருக்கீங்களோ, என்ன பிளான் பண்ணி வச்சுருக்கீங்களோ அதிலே ஒரு சில மிஸ்டேக்ஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ கொஞ்சம் வந்து ரிஸ்க் எடுக்கணும். லாங் டேர்ம் பிளானிங் போடுறீங்க. பட் ஆனால் வந்துட்டு அதுலேயுமே வந்துட்டு ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வச்சுருக்கீங்க, ஒரு கைண்ட் ஆஃப் லிமிட்டிங் பிலீவ்ஸ் ஆல்சோ வச்சுருக்கீங்க. ஸோ அது எல்லாமே வந்துட்டு இந்த செப்டம்பர் மந்த்து சேஞ்ச் பண்ணக்கூடிய ஒரு டைம். உங்களோட நெக்ஸ்ட் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப்க்கு கம்ப்ளீட்டான ஒரு டிரான்ஸ்ஃபர்மேஷன், ஒரு பிளானிங், ஒரு சேஞ்சஸ் எல்லாமே இந்த செப்டம்பர் மந்தில் வந்துட்டு நடக்கும். அதுக்கான வாய்ப்புகளும் வரும். நீங்கள் கண்டிப்பாக அதை யூஸ் பண்ணணும். ஓகேங்களா? எஸ், பிகினிங் வரப்போ அந்த ஒரு சேஞ்சஸ் நடக்கிறப்போ உங்களுக்கு ஒரு குழப்பங்கள் வரும், கண்டிப்பாக வரும். ஏன் அப்படின்னா பிகாஸ் நீங்கள் ஒரு விஷயத்தையுமே வந்துட்டு உங்களோட என்ன சொல்றது, வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட். ஒரு பீப்புளாக இருக்கட்டும், ஒரு மெமரிஸாக இருக்கட்டும், எந்த ஒரு விஷயமே வந்து நீங்கள் அவ்வளோ அட்டாச் ஆகுறீங்க. அந்த அட்டாச்மெண்ட் வந்துட்டு ரிலீஸ் பண்ணணும் அப்படின்னா எஸ், ஒரு சில சேலஞ்சஸ் வரும், கன்ஃபியூஷன்ஸ் வரும். ஓகேங்களா? பட் ஆனால் வந்துட்டு கண்டிப்பாக இந்த ஒரு விஷயத்தை, இந்த சேலஞ்சஸை நீங்கள் மட்டும் ஃபேஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா நீங்களே ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக, ஒரு டிஃப்ரெண்ட்டான பர்சனாக மாறிடுவீங்க. ஓகேங்களா? அண்ட் இப்போ பைல் நம்பர் 2 ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட ஒரிஜினல் ஃபேஸ், உங்களோட ஒரிஜினலான உங்கள் ஒரிஜினல் கேரக்டர், உங்களோட ட்ரூ செல்ஃப், இதை வந்துட்டு நீங்கள் இன்னுமே இந்த உலகத்துக்கு காமிக்கல. ஏதோ ஒரு காரணத்துக்காக நீங்கள் வந்து ஒரு மாஸ்க் போட்டிருக்கீங்க. அந்த மாஸ்கை ரிமூவ் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ செப்டம்பர் மந்த் வந்துட்டு
உங்களோட ஒரிஜினாலிட்டியை வேர்ல்டு வந்து பார்க்கட்டும், உங்களை சுற்றி இருக்கவங்க பார்க்கட்டும். ஓகேங்களா? ஏதோ ஒரு விஷயத்துக்காக சாக்ரிஃபைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கீங்க. பட் இந்த செப்டம்பர் மந்த்ல இருந்து அதெல்லாம் கிடையாது. கண்டிப்பாக மாற்றங்கள்ங்கிறது வருது, நிறைய விதத்துல வந்துட்டு வருது, அதுக்கான வாய்ப்புகளும் வருது. யூஸ் பண்ணீங்கன்னா உங்களோட லைஃப் சூப்பர். அண்ட் உங்களோட பவுண்டரிஸ் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. இந்த ஒரு செப்டம்பர் மந்த் வந்துட்டு உங்களோட பவுண்டரிஸ் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. யாரையுமே கிட்ட விட வேண்டாம். ஏன் அப்படின்னா, பிகாஸ் உங்களுக்கு வந்து உங்களுக்கு ஏதோ ஒரு மணி வருது. ஓகேங்களா? நல்ல சேவிங்ஸ் இருக்கும். இப்போ உங்களுக்கு சேவிங்ஸில் கொஞ்சம் பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, எஸ், செப்டம்பர் மந்த் வந்துட்டு ஏதோ ஒரு செட் ஆஃப் அமௌண்ட் உங்களுக்கு வரும், சேவிங்ஸ் இருக்கும். ஸோ அது மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ உங்கள் ஃப்யூச்சர் ரிலேட்டடாக அழகாக பில்ட் பண்ணலாங்க. ரிலேஷன்ஷிப் ரிலேட்டடாகவும் எடுத்துக்கிட்டிங்கன்னா அது கொஞ்சம் உட்காந்து யோசிச்சு பாருங்களேன். அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு ஃப்யூச்சர் வரைக்கும் வராதுன்னு தெரிஞ்சுமே நீங்கள் பல விஷயத்துக்கு ஃபைட் பண்ணிட்டு இருக்கீங்க ரிலேஷன்ஷிப்பில். ரொம்ப சாக்ரிஃபைசஸ். உங்களோட ஒரிஜினாலிட்டியே மாறிடுச்சு. உங்களோட ஒரிஜினல் கேரக்டர், யூ ஆர் அ ஸ்ட்ராங் பர்சன் அண்ட் நல்ல ஒரு வயசான பர்சன் தான். நல்ல ஒரு என்ன சொல்கிறது, எஜுகேட்டட் அண்ட் ஆல்சோ வந்துட்டு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது, நாலேஜ் இருக்குது. ஆனால் அந்த ஒரு ரிலேஷன்ஷிப், லவ், அஃபெக்ஷன், இந்த ஒரு காரணத்துக்காக அந்த உங்களோட எல்லா ஸ்ட்ராங் குவாலிட்டிஸுமே வந்துட்டு நீங்கள் ஹைட் பண்ணி வச்சுருக்கீங்க. அது ரொம்ப நீங்கள் ஹைட் பண்ண அந்த குவாலிட்டி உங்களை விட்டு கம்ப்ளீட்டாக போயிடும். இப்போ நீங்கள் ஒரு மாஸ்க் போட்டுட்டு ஒரு பர்சனாக இருக்கீங்களா, அந்த பர்சனாகவே மாறிடுவீங்க. இனஃப் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், போதும் சாக்ரிஃபைசஸ். ஓகேங்களா? அண்ட் ஆல்சோ உங்களோட கெரியர் விஷயத்துலையுமே வந்துட்டு ஒரு சில சேஞ்சஸ், அதாவது நீங்கள் வந்து இப்போ ஒரு கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு பிளேஸில் ஒர்க் பண்ணுறீங்க, அந்த இடத்த விட்டு வேறு பிளேஸ்க்கு மாறத்துக்கு உங்களுக்கு வாய்ப்புகள் வரும். பட் ஆனால் ஏதோ ஒரு ஃபேமிலி சூழ்நிலைனால இல்லை ஏதோ ஒரு இதனால நீங்கள் ஹோல்டு பண்ணிகிட்டே இருக்கீங்க. இப்போ நீங்கள் ஒர்க் பண்ணுற பிளேஸில் உங்களுக்கு ஃப்யூச்சர் கிடையாது அண்ட் அதில் க்ரோத் இருக்காது. பட் ஸ்டில் யூ ஆர் ஜஸ்ட் ஸ்டிக்கிங் டு தட். அதுலேயே இன்னும் இருக்கீங்க. பட் ஆனால் வந்துட்டு மாறத்துக்கு வாய்ப்பு வரும். நீங்கள் கொஞ்சம் கன்சிடர் பண்ணுங்கள். ஓகேங்களா? ஸோ வேறு ஏதாவது ஒரு ஆப்ஷன்ஸ் இருந்துச்சுன்னா கொஞ்சம் யோசிச்சுட்டு நீங்கள் சூஸ் பண்ணிங்கன்னா டெஃபினட்டாக பெட்டராக இருக்கும். ஹெல்த் விஷயம் நான் சொன்ன மாதிரி கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அண்ட் முடிஞ்ச அளவுக்கு பைல் நம்பர் 2 ட்ராவல் பண்ணுங்க. ஓகேங்களா? ட்ராவலிங்லேயே கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். பட் ஆனால் வந்துட்டு ஒரே இடத்துல இருக்க வேண்டாம். ஓகேங்களா? ஸோ ஜஸ்ட் ஸ்பிரிச்சுவல் பிளேசஸ்க்கு போகலாம், நேச்சர் ரிலேட்டடாக போகலாம். இது எல்லாமே வந்து உங்களோட கன்ஃபியூஷன்ஸ்க்கு வந்துட்டு ஒரு தெளிவு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ கோ வித் த ஃப்ளோ மாதிரி போகாதீங்க. இந்த ஒரு செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா உங்கள் லைஃப்பை மாற்றுறதுக்கு, செகண்ட் சாப்டர் ஆஃப் யுவர் லைஃப் பிகின் ஆகிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் வரும். யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா அழகாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ ஏஞ்சல் மெசேஜஸ் பார்க்கலாம். பைல் நம்பர் 2. ஓகே, ரெக்கவரி. எஸ், ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா ரொம்ப நாளாக ஒரு ட்ராமாவில் இருந்திருப்பீங்கல்ல. உங்கள் லைஃப்பில் வந்துட்டு ஏதாவது ஒரு ட்ராமா நடந்திருக்கும், லாஸ் இழந்திருப்பீங்க, நிறைய இழந்திருப்பீங்க. அது வந்து இன்னுமே வந்து உங்கள் ஆள் மனசுக்குள்ளார இருக்கலாம். ஓகேங்களா? அதிலிருந்து வந்து கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு ஹீலிங், ஒரு ரெக்கவரி கிடைக்கிறதுக்கு இந்த மந்த் சான்சஸ் இருக்குது. ஓகேங்களா? ஸோ வந்து யூஸ் பண்ணிக்கோங்க. பிக் ஹாப்பி சேஞ்சஸ். எஸ், டிரான்ஸ்ஃபர்மேஷன் நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டிரான்ஸ்ஃபர்மேஷன் வந்துட்டு நல்ல ஒரு மாற்றங்கள் கொண்டு வரும். அது ஒரு ஹாப்பினஸை நிறைய அட்ராக்ட் பண்ணுவீங்க. நீங்களே வந்துட்டு மேபி கொஞ்சம் உங்களுக்கு டவுட் இருந்தாலும், ஒரு சில கன்ஃபியூஷன்ஸ் இருந்தாலும், பட் அட் த எண்ட் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு ஒரு நல்ல ஒரு ஹாப்பினஸை வந்து கொடுக்கும். ஆல் வில் பி இன் டிவைன் டைமிங். எஸ், உங்களோட லைஃப்பை பொறுத்த வரைக்கும் பைல் நம்பர் 2 நிறைய சர்ப்ரைசஸ் தான் நீங்கள் வந்து ஃபேஸ் பண்ணியிருப்பீங்க. அதாவது நீங்கள் ரொம்ப ஓகே இதெல்லாம் இப்போ வந்து நடக்காது, நம்ம லைஃப் மாற்றங்கள் எப்படியும் வந்து ஒரு 1 இயர் ஆகும், 2 இயர் ஆகும்னு நினச்சிட்டு நீங்கள் கிவ் அப் பண்ண டைமில் நீங்கள் என்ன கேட்டீங்களோ அது உங்களுக்கு கிடைக்கும். ஸோ இது மாதிரி நிறைய சர்ப்ரைசஸ் எல்லாமே வந்துட்டு உங்களுக்கு இருக்கும்.
நீங்கள் பிளான் பண்ணுறதை தாண்டி யூனிவர்ஸ் டிவைன் தான் உங்களுக்கு மோஸ்ட் ஆஃப் த டைம் பிளான் பண்ணுவாங்க. பட் ஆனால் உங்களுக்கு எது பெஸ்ட்டோ கண்டிப்பாக அதுதான் வந்து டிவைன் கொடுக்குறாங்க. ஸோ வித்தின் த நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ், எஸ், ஏதோ ஒரு மாற்றங்கள், ஒரு நியூஸ் உங்களுக்கு நெக்ஸ்ட் ஃபியூ வீக்ஸ்குள்ளார ஏதோ ஒன்று கிடைக்கும். ஏதோ ஒரு கேள்விக்கு பதில் தேடிட்டு இருந்தீங்கன்னா எஸ் கிடைக்குது கண்டிப்பாக. டேக் ஆக்ஷன். ஓகேங்களா? நான் சொன்ன மாதிரி மாற்றங்கள் வர்றதுக்கு நீங்கள் வழிவிடுங்க. நீங்கள் ஏதாவது ஒரு சின்ன சின்ன ஆக்ஷன்ஸ் எடுங்க. அந்த செப்டம்பர் மந்த் ஃபுல்லாகவே சீரியஸாக ஏதாவது மாற்றணும் அப்படின்னு நினைக்க வேண்டாம். வர்ற வாய்ப்புகளை வந்துட்டு கொஞ்சம் கொஞ்சமாக சேஞ்ச் பண்ணுங்க. ரொம்ப நல்லா இருக்கு. ஃபைனல் கார்டு சக்சஸ். கண்டிப்பாக நீங்கள் நினைச்சீங்கன்னா முடியும். ஓகே, ஸோ பைல் நம்பர் 2 நல்லா இருக்கு. உண்மையிலே டிரான்ஸ்ஃபர்மேஷன், எல்லா மாற்றங்களுமே உங்களுக்கு வருது. ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா சூப்பராக இருக்கும் ஃபியூச்சர். கன்ஃபியூஷன்ஸ் எல்லாமே கிளியர் ஆகிடும். பயப்பட வேணாம். தேங்க்யூ. Hello everyone. Pile number 3. Yes. Midunam, Thulam, Kumbam. Okay, so உங்களுக்கான ரீடிங் என்னங்கிறத பார்ப்போம். உங்களுக்கான செப்டம்பர் மந்த் ரீடிங். Okay. ஓகே, ஃபைன். ஏர் சைன்ஸ் மிதுனம், துலாம், கும்பம் கண்டிப்பாக அருமையான கார்ட்ஸ் தான் வந்திருக்கு. செப்டம்பர் மந்த்து நல்ல ஹாப்பினஸ். ஃபைன். பைல் நம்பர் 3. கார்ட்ஸை பார்க்குறப்பவே ரொம்ப சூப்பராக இருக்கு. செலிப்ரேஷன். எஸ், சி இந்த கார்டை பாருங்க. டூ மச் ஆஃப் ஆப்டிமிசம், நிறைய பாசிட்டிவான ஒரு விஷயங்கள் உங்களுக்குமே வந்துட்டு இந்த செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நிறைய ஒரு உங்களோட ஃபியூச்சர் நினச்சி, உங்களோட லைஃப் நினச்சி நல்ல ஒரு பாசிட்டிவான திங்கிங் இருக்கும். ஓகே, நமக்கு லைஃப் சூப்பராக இருக்க போகுது, நம்மளோட ஃபியூச்சர் நல்லா இருக்கு, எல்லாமே கரெக்டாக இருக்கும் அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் தாட் கண்டிப்பாக வரும். நிறைய ஆப்டிமிசம் இருக்கும், நிறைய பாசிட்டிவ் திங்ஸ் வந்துட்டு இந்த மந்த் உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா? அண்ட் ஏதோ ஒரு செலிப்ரேஷன்ஸ் கண்டிப்பாக இருக்கு. ஓகே, ஸோ செலிப்ரேஷனுங்கிறது உங்களோட ப்ரொஃபஷனல் விஷயமாக இருக்கட்டும், ஒரு ப்ராஜெக்ட் நீங்கள் எடுக்கணும், அதை சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சு அந்த செலிப்ரேஷன்ஸ் இருக்கலாம், பர்த்டே பார்ட்டிஸ் ஏதாவது இருக்கலாம், இல்லை ஃபேமிலி ஃபங்க்ஷன்ஸ் இருக்கலாம். ஸோ கண்டிப்பாக ஒரு செலிப்ரேஷனுங்கிறது இருக்கும். ஒரு ஹாப்பி நியூஸ். உங்களோட லைஃப்பில் வந்து ரொம்ப நாளாக ஒரு மாற்றம் வேணும், எனக்கு இது ஒரு பிளாக்கேஜாகவே இருந்துட்டு இருக்கு, அது உங்கள் ப்ராப்பர்ட்டி விஷயமாக இருந்தாலும் சரி, நீங்கள் வேறு இடத்துக்கு ஷிஃப்ட் ஆகணும் அப்படின்னு இருந்தாலும் சரி, அது ரொம்ப வருஷமாக ரொம்ப மாதமாகவே அந்த ஒரு ப்ராப்ளம்ஸ் அப்டிக்கல்ஸ் இருந்துட்டு இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகும். ஓகேங்களா? ஸோ பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகிறப்போ அதுக்கப்புறம் செலிப்ரேஷன்ஸ் தான் இருக்க போகுது உங்களுக்கு. ஓகே, லைஃப் நல்லா இருக்குங்க, ரொம்ப பெட்டராக இருக்கும். ஓகேங்களா? அண்ட் உங்கள் லைஃப்பில் ஒரு செலிப்ரேஷன்ஸ் இருக்குது. உங்களோட க்ளோஸ் டு ஒன்ஸ், உங்களோட க்ளோஸ் ஃப்ரெண்ட்ஸாக இருக்கலாம், வெரி க்ளோஸ் டு யுவர் ஹார்ட், யாரோ ஒருத்தவங்க வந்து அவங்களோட குட் நியூஸ் ஷேர் பண்ணுவாங்க. அண்ட் அவங்களோட செலிப்ரேஷன்ஸ்லையுமே நீங்கள் வந்து டேக் பார்ட் எடுத்துக்குவீங்க. ஓகேங்களா? ஸோ ஒரு ஹார்ட் ஒர்க் கண்டிப்பாக வந்துட்டு ரெஸ்டே இல்லாமல் வந்து நீங்கள் ரொம்ப ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்க. அது எல்லாத்துக்குமே வந்து உங்களுக்கு ஒரு நல்ல பலன் கிடைக்கும் இந்த ஒரு செப்டம்பர் மந்த். ரொம்ப நாளாக வந்துட்டு ரெஸ்ட் இல்லாமல் இருக்கீங்களா? எஸ், நல்ல ரெஸ்ட் எடுங்க. ஸ்பிரிச்சுவாலிட்டி இதோட கனெக்ட் பண்ணுங்க. ஆல்தோ வந்து உங்களுக்கு நல்ல நியூஸ் வந்துட்டு கொடுப்பாங்க, பட் அட் த சேம் டைம் வந்துட்டு ஸ்பிரிச்சுவாலிட்டி ரொம்ப முக்கியம், டிவைன் பிளெஸிங்ஸ் ரொம்ப முக்கியம். அது வந்து உங்களோட பிளெஸிங்ஸை இன்னும் ஆட் பண்ணிக்கிட்டே போகும். ஓகேங்களா? ஸோ நீங்கள் வந்து இனிமேல் வந்து என்னென்னலாம் சேஸ் பண்ணிக்கிட்டு இருந்தீங்களா, ஒரு விஷயத்தை தேடி தேடி நீங்கள் போனீங்க பார்த்தீங்களா, பட் இனிமேல் எல்லாத்தையுமே வந்து நீங்களே அட்ராக்ட் பண்ணுவீங்க, எல்லாம் உங்களை தேடி வரும். ஓகேங்களா? உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆகும். சரி, இது 2 கார்டு, ஐ திங்க் ஆல் த 3 கார்ட்ஸ் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்குங்க. நீங்கள் என்ன நினைக்கிறீங்களோ அதுபடி தான் நடக்கும். ஓகேங்களா? உங்களுக்கு என்ன வேணும் அப்படின்னு கேட்குறீங்களோ கிடைக்கும்.
நீங்கள் பர்டிகுலரான விஷயங்களை வேணும்னு கேட்டிங்கனாலுமே கிடைக்கும். உங்களோட விஷஸ் ஃபுல்ஃபில் ஆக போகுது. ஓகேங்களா? அண்ட் ரொம்ப வருஷமாக வந்து ஏதோ ஒரு காரணத்துக்காக மேனிஃபெஸ்டேஷன் பண்ணிகிட்டே இருக்கேன், நான் ஒரு விஷயத்த யூனிவர்ஸ் கிட்ட கேட்டுக்கிட்டே இருக்கிறேன். எஸ், கிடைக்கும். நீங்கள் பொறுமையாக இருந்ததுக்கு அந்த ஒரு விஷயம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த செப்டம்பர் மந்த் ஒரு சில பேருக்கு மிராக்கிள்ஸ் கண்டிப்பாக நடக்கும். ஓகேங்களா? அதாவது எல்லாமே வந்துட்டு லைஃப் இப்போ கரண்ட்லி உங்களுக்கு மெஸ்ஸியாக இருக்கா, எல்லாமே வந்து ஒரு ஒரு ஆர்டராக இல்லாமல் அங்கங்கே பிரச்சனைகள் இருக்குது, எதுவுமே வந்து கம்ப்ளீட் ஆகாமல் இருக்குது. ப்ரொஃபஷனல் லைஃப்லையும் சரி, பர்சனல்லையும் சரி, அதுவே உங்களுக்கு வந்துட்டு ஒரு ஸ்லீப்லெஸ் நைட்ஸ் கரண்ட்லி இருக்குது அப்படின்னா எஸ், அதெல்லாம் சால்வ் ஆகும். எல்லாமே வந்துட்டு ஒரு 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 டிவைன் லைனில் வந்துடும். இருந்த ஒரு பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆச்சுன்னா அடுத்தடுத்த நல்ல விஷயங்கள், அடுத்தடுத்த குட் நியூஸ், லைஃப்பில் அடுத்தடுத்த ஸ்டேஜஸ், க்ரோத் எல்லாமே ஃபேஸ் பண்ணுவீங்க. ஓகேங்களா? அண்ட் ஹெல்த் வைஸும் வந்துட்டு நல்லா இருக்குங்க. கண்டிப்பாக வந்துட்டு உங்களுக்கு நல்ல ஒரு தூக்கம் இருக்கும், நல்ல ஒரு ஹாப்பி டியர்ஸ், ஹாப்பி ஜாய்ஸ் எல்லாமே வந்துட்டு கண்டிப்பாக வரும் உங்களுக்கு. ஓகேங்களா? சரி, உங்களுக்கு ஃபேவராக தான் வரும் எல்லாமே. மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா பைல் நம்பர் 3 உங்களுக்கு ஃபேவராக வரும். ரொம்ப சேலஞ்சஸை ஃபேஸ் பண்ணியிருக்கீங்க. நிறைய விஷயங்கள் வந்துட்டு உங்களுக்கு நிறைய பேர் ஹெல்ப் பண்ணாமல் இருந்திருக்கலாம் உங்களோட டஃப் டைமில். பட் இனிமேல் எல்லாமே வந்துட்டு வரும். ஓகேங்களா? ஸோ வந்து யூனிவர்ஸும் சரி, ஏஞ்சல்ஸ் எல்லாருமே வந்து உங்கள் கூட தான் இருக்காங்க. நீங்கள் கேட்ட அந்த விஷஸ் வந்துட்டு ஃபுல்ஃபில் பண்ணுவாங்க. இந்த செப்டம்பர் மந்த் பைல் நம்பர் 3 ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. ஓகேங்களா? நீங்கள் ரெஸ்ட் எடுக்க நிறையா டைம் கிடைக்கும்னு நான் சொல்லியிருந்தேன். அதை ப்ராப்பராக யூஸ் பண்ணிக்கோங்க. பிகாஸ் வந்து என்னதான் உங்களுக்கு குட் நியூஸ் வந்தாலுமே நீங்கள் கொஞ்சம் பிஸியாகவுமே இருக்கக்கூடிய ஒரு மந்தாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ அடுத்தடுத்த இவ்வளோ நாளாக வந்துட்டு நீங்கள் கொஞ்சம் லேசியாக நடக்கட்டும் பார்த்துக்கலாம் அப்படின்னு ஒரு ஆல்மோஸ்ட் வந்துட்டு கோ வித் த ஃப்ளோ மாதிரி போயிருக்கலாம், இல்லை கொஞ்சம் டைம் எடுத்துருக்கலாம், நடக்கிறப்ப பேசிக்கலாம் அப்படின்னு விட்டுருந்தீங்கன்னா இந்த செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லாமே நீங்கள் கேட்டது உங்கள்கிட்ட வர்றப்போ நீங்களே பிஸி ஆயிடுவீங்க. உங்களுக்கு ரெஸ்ட் எடுக்க கூட டைம் இல்லாதபடி எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ்க்கு, நெக்ஸ்ட் ஸ்டெப் ஆஃப் லைஃப்க்கு ப்ரிப்பேர் பண்ண ஆரம்பிச்சிடுவீங்க. ஓகேங்களா? ஸோ அதனால் கொஞ்சம் ரெஸ்ட் மட்டும் எடுத்துக்கோங்க, டைம் மேனேஜ்மெண்ட் மட்டும் பார்த்துக்கோங்க. அண்ட் ஆல்சோ பீப்புள் ஜெலஸ் ஆவாங்க உங்களோட இந்த சேஞ்சஸ் பார்த்துட்டு. இப்போ கரண்ட்லி வந்து உங்களை சுற்றி இருக்கிற பீப்புள் எல்லாமே நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு போயிருக்கலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு இப்போ நீங்கள் வந்து ஒரு ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்க, என்னோட ஓன் ஹவுஸ்க்கு நான் போகணும் அப்படின்னு ரொம்ப பிளான் பண்ணிகிட்டே இருக்கீங்கன்னா எஸ், அது பாசிபிள். உங்களை சுற்றி இருந்தவங்க எல்லாருமே முன்னேறிட்டாங்க, நான் மட்டும் ஏன் இப்படி இருக்கேன், இந்த மாதிரி கம்பேரிஷன்ஸ் பண்ணிக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த கம்பேரிஷன்ஸ்க்கு ஒரு எண்டு வச்சிருங்க. ஏன்னா இனிமேல் நீங்கள் முன்னேறத சுற்றி இருக்கவங்க பார்க்க போகிறாங்க. ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி குட் நியூஸ் வர்றப்போ இட் இஸ் ஆல்சோ வெரி ஒரு வார்னிங் சைன் மாதிரி வச்சுக்கோங்க. டாக்ஸிக் பர்சன்ஸை இனி உங்கள் சர்க்கிளில் விட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஆல்தோ அவங்க எவ்வளோ க்ளோஸாக இருந்தாலும் உங்கள் சர்க்கிளை விட்டு ரிமூவ் பண்ணிடுங்க. ஒரு பவுண்டரிஸை செட் பண்ணக்கூடிய ஒரு டைம். ஏன் அப்படின்னா நல்ல நியூஸ், சர்ப்ரைசஸ், மிராக்கிள்ஸ் எல்லாம் வர்றப்போ அந்த ஒரு நெகட்டிவ் உங்களுக்கு வேண்டாம். ஸோ ஒரு பவுண்டரிஸை வந்து செட் பண்ணுங்க. உங்களோட சர்க்கிள் அதில் யார் இருக்கணும், யார் இருக்கக்கூடாதுங்கிறது நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். ஓகேங்களா? ஸோ அது இப்போலேருந்து அந்த ஒரு விஷயத்தை வந்து நீங்கள் ஸ்டார்ட் பண்ணுங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இனிமேல் வந்து நீங்கள் என்னென்ன விஷயங்கள் வந்துட்டு கேட்குறீங்களோ அது கிடைக்கும். உங்களுக்கான குட் லக் வந்துட்டு உங்ககிட்ட தான் இருக்கும் இனி. ஸோ வந்து அப்போ ப்ராப்பராக வந்து எனக்கு எது இம்பார்ட்டண்ட், எந்த ஒரு விஷயம் வேணும் அப்படிங்கிறது ப்ராப்பராக யூனிவர்ஸ் கிட்டே நீங்கள் கேட்கணும். ஓகேங்களா? ரொம்ப ப்ரௌடாக ஃபீல் பண்ணுற மொமெண்ட்ஸ் வரும். உங்களோட சில்ட்ரன் அவங்கள நினச்சி நீங்கள் நல்ல ப்ரௌடாக ஃபீல் பண்ணுவீங்க. அவங்களோட சில்ட்ரன் ஏதோ ஒரு குட் நியூஸை கொண்டு வருவாங்க, எதுலேயும் அச்சீவ் பண்ணியிருப்பாங்க. ஸோ அதில் வந்துட்டு அவங்களோட ஏன்னோ அது மூலயமா வந்துட்டு நீங்கள் ரொம்ப பெருமைப்படுவீங்க. அவங்க வந்து உங்களுக்கு ஒரு சப்போர்ட் சிஸ்டமாகவும் இருப்பாங்க. அதே மாதிரி சொசைட்டியில் வந்துட்டு உங்களுக்குன்னு ஒரு நல்ல நேம் அவங்களோட சில்ட்ரனோட சக்ஸஸ் மூலயமா உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா? ஸோ பைல் நம்பர் 3 ஐ திங்க் எல்லாமே நல்லா இருக்குங்க. எனக்கு வந்து என்ன சொல்கிறதுனே தெரியல, அவ்வளோ எல்லாமே நல்ல நல்ல நியூஸாக தான் வருது. ஸோ திஸ் அ குட் நியூஸ். நல்லா ஹாப்பியாக என்ஜாய் பண்ணுங்கள். மேபி ஸ்லோ சேஞ்சஸ் வரலாம், உங்களுக்கு சேஞ்சஸ் நடக்கும், ஹாப்பினஸ் வரும், கொஞ்சம் ஸ்லோவாக வந்தாலுமே வந்துட்டு ஸ்டெபிலிட்டியோடு இருக்கும். ஓகேங்களா? தேங்க்யூ. ஃபைல் நம்பர் 4
யாரெல்லாம் கடகம் விருச்சகம் மீனம், கடகம் விருச்சகம் மீனம் உங்களுக்கான செப்டம்பர் மந்த் ரீடிங் எப்படி இருக்கும் பார்ப்போம். ஓகே, ஸோ உங்களுக்கான ஓகே கிங் ஆஃப் பென்டக்கிள்ஸ், ஓகே 4 ஆஃப் குவீன் ஆஃப் ஸ்வார்ட், ஓகே பைல் நம்பர் 4 நல்ல கார்ட்ஸ் சூப்பராக தான் வந்திருக்கு. எடுத்தோன்னே 2 சரி லுக் அட் த கார்டை பார்க்குறப்போ வெரி ஆப்டமிஸ்டிக், ரொம்ப பாசிட்டிவாக இருக்கு. ஸோ இந்த மந்த் செப்டம்பர் நிறைய குட் நியூஸஸ் இருக்க போகுது. ஓகேங்களா, நீங்கள் இப்போ ஆக்சுவலாக ஒரு சில பேர் வந்துட்டு உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு இப்போவே ப்ரிப்பேர் பண்ணிட்டு இருக்கலாம். சி மேரேஜஸ் ஆன் கார்ட்ஸ், மேரேஜ் கண்டிப்பாக வந்துட்டு சிங்கிளாக இருக்கீங்க, எனக்கு மேரேஜ் நடக்கணும்னா எஸ் குட் நியூஸ் வரும். செலிப்ரேஷன்ஸ் இருக்குது வீட்டில், அண்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் யார் செலிப்ரேஷன்ஸ், அவங்க வீட்டு செலிப்ரேஷன்ஸ்க்கும் நீங்கள் போவீங்க. அண்ட் ஒரு சக்ஸஸ் பார்ட்டி இருக்கும், அதாவது ஒரு பிஸ்னஸில் ஏதாவது நீங்கள் வந்து அச்சீவ் பண்ணியிருந்தீங்க அப்படின்னா எஸ் ஒரு சக்ஸஸ் கண்டிப்பாக, ஒரு செலிப்ரேஷன்ஸ் ஆல்சோ இருக்குது, ஒரு ஹாப்பி நியூஸ் கண்டிப்பாக இருக்குங்க. அண்ட் ஆல்சோ வந்து ஒரு சில பேருக்கு சேஞ்ச் ஆஃப் பிளேஸ், வேறு வீட்டுக்கு போகலாம். நீங்கள் வந்து இப்போ ரெண்ட் ஹவுஸில் இருக்கீங்கன்னா சொந்த வீட்டுக்கு போகணும்னா எஸ் அதுக்கான நல்ல ஒரு வாய்ப்புகள் அமையும். அண்ட் உங்களோட லைஃப்பில் நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு அடுத்த கட்ட வாழ்க்கைக்கு வந்துட்டு ஒரு நல்ல ஒரு ஸ்ட்ராங்கான ஒரு ஃபவுண்டேஷன் இந்த ஒரு செப்டம்பர் மந்தில் நீங்கள் செட் பண்ண போகிறீங்க. அண்ட் உங்களுக்கு வந்து ஃபைனான்ஷியல் சிச்சுவேஷன்ஸ், இப்போ கரண்ட்லி உங்களோட ஃபினான்ஸ் வந்துட்டு ஏதாவது ஒரு இஷ்யூஸ் இருந்துச்சுன்னா இந்த செப்டம்பர் மந்த் வந்துட்டு உங்களுக்கு ஒரு ஏதாவது ஒரு பிளாக்கேஜஸ் மணி ரிலேட்டடாக இருந்துச்சுன்னா அது ரிலீஸ் ஆகும். உங்களுக்கு வர வேண்டிய பணம் கண்டிப்பாக வரும். பூர்வீக ப்ராப்பர்ட்டி, பூர்வீக சொத்து, அதிலிருந்து உங்களுக்கான ஒரு பணம் வந்து உங்ககிட்ட வந்துடும். ஓகேங்களா, ஸோ ஃபினான்ஷியலி பார்த்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும். நிறைய அதாவது நீங்கள் உங்களோட இப்போ ஏதாவது ஒரு பிஸ்னஸ் பண்ணுறீங்க இல்லை மணி ஃப்ளோ பார்த்தீங்கன்னா டே டு டே லைஃப்லுமே நிறைய வந்து நீங்கள் ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ஸோ இப்போ கரண்ட்லி எவ்வளோ ஏர்ன் பண்ணிட்டு இருக்கீங்களோ நெக்ஸ்ட் அடுத்தடுத்த ஸ்டேஜஸில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய ஏர்ன் பண்ணுவீங்க, இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கும். ஓகேங்களா, அண்ட் ஆல்சோ வந்துட்டு நீங்கள் வந்து ஃபினான்ஷியலாக ஹேண்டில் பண்ணுற விதங்களுமே ரொம்ப ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். ஓகேங்களா, அண்ட் உங்களுக்கு மேரேஜ் இஸ் ஆன் கார்ட்ஸ்ன்னு நான் சொல்லியிருந்தேன். மேரேஜ்க்கான ஒரு ஃபினான்ஸ், அதாவது கல்யாணம் பண்ணணும் பட் ஆனால் அதுக்கு பணம் இல்லை, அதில் ஒரு பிளாக்கேஜஸ் இருக்குது அப்படின்னா எஸ் அந்த பிளாக்கேஜஸ் ரிலீஸ் ஆகும். ஒரு பூர்வீக நிலம் விற்று தான் எனக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி இருந்துச்சுன்னா எஸ் அதுவும் சேல் ஆகிடும். உங்களுக்கான மேரேஜ்க்கான தடங்களும் ரிலீஸ் ஆகிடும். ஓகேங்களா, சரி ஆக்சுவலி வந்துட்டு இந்த செப்டம்பர் மந்த் பார்த்தீங்க அப்படின்னா நீங்களே வந்துட்டு எல்லாமே உங்களை அட்ராக்ட் பண்ணுவீங்க. ஒன்னொன்று அட்ராக்ட் பண்ணுறப்போ உங்களோட ஒரிஜினல் செல்ஃப் வெளியே வர ஆரம்பிக்கும். இவ்வளோ நாளாக சாக்ரிஃபைஸ் பண்ணிகிட்டே இருக்கீங்க பார்த்தீங்களா, ஒரு சூழ்நிலைக்காக ஒரு சில பர்சன்ஸை வந்து உங்கள் லைஃப்பில் வச்சுருக்கீங்க. ஆல்தோ அவங்க வெரி வெரி டாக்ஸிக், ரொம்ப ஹார்ம்ஃபுல், அவங்கக்கிட்ட இருந்தெல்லாம் நீங்கள் ரொம்ப தள்ளி இருக்கணும். ஆனால் ஏதோ ஒரு காரணத்துக்காக அந்த பர்சனை இன்னுமே நீங்கள் ரிமூவ் பண்ணாமல் வச்சுருக்கீங்க பக்கத்தில். அவங்க சொல்கிற விஷயங்களை நீங்கள் ரொம்ப வெரி க்ளோஸ் டு ஹார்ட் எடுத்துகிட்டு ரொம்ப ஹர்ட் ஆகிட்டு இருக்கீங்க. இந்த செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா அந்த பர்சனை திருப்பி நீங்கள் மீட் பண்ணுவீங்க. அவங்களோட ஒரு கான்வர்சேஷன் கண்டிப்பாக நடக்கும். பயங்கர போல்டாக நீங்கள் பேசுவீங்க. இனி நீங்கள் வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிப்பீங்க. நீங்கள் சொல்கிறத அவங்க கேட்பாங்க. இவ்வளோ நாள் அவங்க சொல்கிறத நீங்கள் கேட்ட மாதிரி இனி நீங்கள் சொல்கிறத வந்து அவங்க கேட்க போகிறாங்க. ஓகேங்களா, இது உங்கள் வீட்டிலையும் சரி சூழ்நிலைகள் எல்லாமே மாறும். இப்போ நீங்கள் வீட்டில் இருக்கீங்கன்னாலும், ஒரு ஆஃபீஸ் ஏரியாவில் இருக்கீங்க, ப்ரொஃபஷனல் ஏரியாவில் இருக்கீங்க அப்படின்னாலுமே வந்துட்டு நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அது கேட்பாங்க. உங்களோட டாமினேஷன்ஸ் இருக்கும். உங்கள் மேலே வந்து ஒரு சில பேருக்கு பயம் வரும். ஈவன் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸுமே வந்துட்டு இவ்வளோ நாளாக உங்கள் மேலே ஒரு அட்வான்டேஜ் எடுத்துகிட்டு இருந்தாங்க. பட் இந்த செப்டம்பர் மந்த்லேருந்து பார்க்குறப்போ ஒரு விதமான பயம் வரும்.
அவங்களுக்குமே உங்ககிட்ட அவங்க பேசுகிற விதங்களில் ஒரு ரெஸ்பெக்ட் இருக்கும். யோசிச்சுட்டு பேசுவாங்க. கம்யூனிகேஷனை கரெக்டாக வச்சுக்குவாங்க. ஓகேங்களா? ஸோ நீங்கள் உங்களோட ட்ரூ செல்ஃபை வந்துட்டு வெளியே கொண்டு வருவீங்க. நான் வீக்கான பர்சன் கிடையாது, நான் ரொம்ப ஸ்ட்ராங்கான பர்சன், என்கிட்டலாம் வந்து அவ்வளோ அட்வான்டேஜ் எடுக்க முடியாது அப்படிங்கிறத வந்து ஒரு சில பேருக்கு நீங்கள் அழகாக காமிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ சரி, உங்களோட ரிலேஷன்ஷிப் வைஸில் பார்த்தீங்கன்னா நீங்கள் ஆல்ரெடி மேரீட், ஆல்ரெடி நான் ரிலேஷன்ஷிப்பில் இருக்கேன். எஸ், மேரேஜ் அப்போ நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் இருந்தீங்கன்னா மேரேஜ் வரைக்கும் கொண்டு போகிறதுக்கு ஒரு வாய்ப்புகள் இருக்குது, யூஸ் பண்ணிக்கோங்க. ஆனால் உங்கள் மேரீட் லைஃப்லையுமே வந்துட்டு ஃபினான்ஷியலி ஒரு பிரச்சனைகள் இருந்துச்சு அப்படின்னா அது சால்வ் ஆகும். இப்போ வந்துட்டு ஒரு சில பேர் பார்த்தீங்கன்னா இப்போ ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கலாம், பட் ஆனால் எனக்கு ஒர்க் பண்ணணும் அப்படின்ற தாட் இருக்குன்னா எஸ், இந்த செப்டம்பர் மந்த் வந்துட்டு நீங்கள் வேலை செய்யறதுக்கும் ஒரு ப்ரொஃபஷனல் லைஃப் பிகின் பண்ணுறதுக்கும் நல்ல ஒரு சான்சஸ் இருக்குது. ஸோ உங்கள் கம்யூனிகேஷன் மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க. அதாவது உங்களோட டெசிஷன் மேக்கிங்கில் எனக்கு இது வேணும் அப்படின்னா அதில் ஸ்ட்ராங்காக நின்றுங்க. அது மற்றவங்க வந்து கொடுக்கணும் அப்படின்னு வெயிட் பண்ணாதீங்க. உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்களே போய் வந்து செய்யணும். இனிமேல் வந்துட்டு உங்களோட லைஃப்பில் நீங்கள் தான் ஓன் ரெஸ்பான்சிபிலிட்டிஸாக இருக்கணும். அது வந்து ஒரு டெசிஷனாக இருந்தாலும் சரி, ஒரு சின்ன சின்ன வேலைகளாக இருந்தாலும் சரி, இந்த செப்டம்பர் மந்த்ல இருந்து நீங்கள் யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. ஓகேங்களா? அது உங்களுக்கு நல்ல ஒரு 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 விஷயம் புரிய வந்துடும். அதாவது ஒரு சில பர்சன்ஸை நம்ம டிபெண்ட் பண்ணி இருக்கிறதுனால தான் நம்மளை இப்படி ட்ரீட் பண்ணுறாங்க அப்படின்ற ஒரு ரியலைசேஷன் கண்டிப்பாக வரும். ஸோ ஒரு சின்ன சின்ன விஷயங்கள் கூட நீங்கள் வந்து டிபெண்ட் பண்ண மாட்டீங்க. ஒரு குக்கிங்காக இருக்கட்டும், இல்லைனா வந்து உங்களோட ஒரு சின்ன சின்ன விஷயங்கள், வாட் எவர் இட் இஸ், மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி எங்கேயாவது வெளியே போகிறதா இருந்தாலும் சரி, எல்லாமே இனிமேல் நீங்களே பார்த்துக்குவீங்க. ஸோ உங்களுக்கான ஒரு ஸ்டாண்ட் நீங்களே எடுக்க ஆரம்பிச்சதுல இருந்து பீப்புளுக்கு ஒரு பயம் வரும், உங்களை சுற்றி இருக்கவங்களுக்கு. ஓகேங்களா? சின்ன சின்ன சேஞ்சஸ் வந்துட்டு நிறைய நடக்கும். நீங்கள் கண்டிப்பாக நோட் பண்ணி பாருங்க. அப்படி ஏதாவது வாய்ப்பு வந்துச்சுன்னா யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு மந்த் நீங்கள் ரொம்ப ஆக்டிவாக இருக்கணும். ஓகேங்களா? ஏன்னா உங்களோட நெக்ஸ்ட் ஸ்டேஜ் ஆஃப் லைஃப்க்கு நீங்கள் ஒரு ஸ்ட்ராங் பர்சனாக மாறணும் அப்படின்னா எஸ், அதுக்கு வந்துட்டு ஒரு ஃபவுண்டேஷன் இந்த ஒரு மந்த் யூஸ் பண்ணிக்கோங்க. அழகா ஒரு ஃபியூச்சரை வந்து அழகாக நீங்கள் பில்ட் பண்ணலாம். பிகாஸ் உங்களுக்கு வந்துட்டு எக்ஸ்பீரியன்சஸ் இருக்குது, விஸ்டம் இருக்குது, ஹெல்ப்பு தான் தேவை. நிறைய நாலேஜ் இருக்குது, உங்களோட ஐடியாஸாக இருக்கட்டும், உங்களோட ஸ்கில்ஸ் எல்லாமே அழகாக வந்துட்டு நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணலாம். பட் ஆனால் ஒரு ஹெல்ப் இல்லாமல் இருக்குது. அந்த ஹெல்ப்பே உங்களுக்கு கிடைக்கிறப்போ உங்கள் லைஃப்பில் வந்துட்டு இனி ஷார்ட்டேஜஸ் எதுவுமே இருக்காது. ஓகேங்களா? அண்ட் உங்கள் ஃபினான்ஸ் விஷயத்துலையுமே சரி, அண்ட் ஆல்சோ உங்களோட கெரியர்லையுமே நல்லா இருக்குன்னு நான் சொல்லியிருந்தேன். சரி, ஆக்சுவலி உங்களோட ஃபியூச்சரில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ஒரு ஓன் வேர்ல்டை நீங்களே உருவாக்குவீங்க. நீங்கள் ஒரு நல்ல ஒரு ஃபினான்ஷியலாகவும் சரி, நல்ல ஒரு வெல்த்தி பர்சனாக நீங்களே மாறுவீங்க. ஓகேங்களா? ஒரு ஃபினான்ஸ் விஷயத்திலும் சரி, உங்களோட லைஃப் சப்போர்ட் விஷயத்திலுமே சரி, யாரையும் டிபெண்ட் பண்ணி இருக்க மாட்டீங்க. உங்களை டிபெண்ட் பண்ணி தான் எல்லாரும் இருக்க போறாங்க. ஸோ அது வந்து அதோட ரியலைசேஷன் பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் இந்த செப்டம்பர் மந்த்ல உங்களுக்கு தெரிஞ்சிடும். ஓகேங்களா? ஸோ நல்ல மெசேஜஸ் தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு. பைல் நம்பர் 4 உண்மையில ரொம்ப நல்ல மெசேஜஸ் வருது. நீங்க ஒரு ஸ்ட்ராங் பர்சனா மாறணும், கேட்டுக்கிட்டே இருந்தது நடக்க போகுது. ஆனால் யூனிவர்ஸ் அதுக்கு வழி கொடுக்குறாங்க. ஒரு சில ரியலைசேஷன்ஸ் ஆல்சோ உங்களுக்கு கொடுப்பாங்க. நீங்கள் கொஞ்சம் ஆக்டிவாக இருந்து வர சான்ஸை அப்பப்போ யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா இந்த செலிப்ரேஷன்ஸ், இந்த ஒரு ஆப்டிமிசம் இன்னும் கண்டினியூ ஆகும். அண்ட் இந்த ஒரு செப்டம்பர் மந்த் பார்த்தீங்கன்னா நல்ல குட் நியூஸ் நீங்கள் ரிசீவ் பண்ண உங்களுக்குள்ளே இருக்கக்கூடிய அந்த ஒரு சோகங்களாக இருக்கட்டும், ஓவர் திங்கிங்ஸாக இருக்கட்டும், இது எல்லா நெகட்டிவிட்டியும் தானாக ரிமூவ் ஆகிடும். உங்களோட லைஃப்பை நினச்சி, எதிர்காலத்தை நினச்சி அழகாக பாசிட்டிவாக நீங்களே திங்க் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஓகேங்களா? ஸோ அதை நல்லா யூஸ் பண்ணிக்கோங்க. See, look at the card. அண்ட் இனிமேல் வந்து நீங்கள் கொஞ்சம் செல்ஃபிஷாக இருப்பீங்க. இந்த செப்டம்பர் மந்த்லேருந்து நீங்கள் உங்களை தான் ஃபர்ஸ்ட்டாக போடுவீங்க. யூ புட் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். எஸ், பிக் ஹாப்பி சேஞ்சஸ். சொன்ன மாதிரி நிறைய சேஞ்சஸ் நடக்கும், சின்ன சின்ன சேஞ்சஸும் நடக்கும், நிறைய பிக் சேஞ்சஸ் ஆல்சோ நடக்கும். ஏன் அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த பிளாக்கேஜஸ்ங்கிறது கம்ப்ளீட்டாக ரிமூவ் ஆகிடும். இப்போ பிளாக்கேஜஸ் ரிமூவ் ஆகிடுச்சுன்னா அடுத்தடுத்த கட்டத்துக்கு நீங்கள் வந்து ஈஸியாக நகர்ந்துருவீங்க. வாய்ஸ், இதைத்தான் இவ்வளோ நேரம் சொன்ன பார்த்தீங்களா? ஏஞ்சல்ஸுமே இது வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக சொல்கிறாங்க. வாய்ஸ் அவுட் பண்ணுங்க.
மற்றவங்க உங்களை பற்றி பேசுகிறாங்கன்னா சரின்னு கையை கட்டிட்டு கேட்கறது ஸ்டாப் பண்ணுங்க. இனி மற்றவங்களை டிபெண்ட் பண்ணி நீங்கள் இருக்கணும்னு தேவையில்லை. உங்களுக்கான ஒரு வாழ்க்கையில் நீங்களே தனியாக ஸ்டாண்ட் எடுத்து நிற்கிற அளவுக்கு உங்களுக்கு வாழ்க்கை மாறும். அப்போ வந்துட்டு வாய்ஸ் அவுட் பண்ணுங்க. நீங்கள் ஒரு போல்டு பர்சன், ஸ்ட்ராங் பர்சன்ங்கிறத நிரூபிங்க. என்ஃப் ஆஃப் சாக்ரிஃபைசஸ், பொறுமையாக இருந்ததும் போதும். ஓகேங்களா? இனி நீங்கள் பேசி மற்றவங்க கேட்கணும். ஓகே, ஸோ which is very important. Be aware of your surroundings. Accept what it is. Yes. See, உங்களோட லைஃப்பில் நல்ல விஷயங்கள் வரும்னு நான் சொல்லியிருந்தேன் பார்த்தீங்களா? ஒரு மேரேஜாக இருக்கட்டும், ஹாப்பினஸ் வர்றப்போ அந்த ஃபேக் டாக்ஸிக் பர்சன்ஸ்ன்னு இருப்பாங்க பார்த்தீங்களா? இப்போ உங்கள் லைஃப்பில் ட்ராமா பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அவங்க கிட்ட வந்து கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருக்கணும். நீங்கள் அவங்கள மாற்றணும்லாம் ட்ரை பண்ணாதீங்க. ஓகே, நான் சொல்கிறது தான் அவங்க கேட்கணும் அப்படின்றனால நான் வந்து அவங்களுக்கு நல்லது சொல்லுவேன், நான் அவங்களுக்கு எடுத்து சொல்லுவேன், என்னை பற்றி நான் புரிய வைப்பேன், அந்த எந்த ஒரு எஃபோர்ட்டும்லாம் நீங்கள் போடவே வேண்டாம். அவங்க ஒரிஜினல் கேரக்டர் அப்படிதான் அப்படின்னு நீங்கள் அக்செப்ட் பண்ணிட்டு மூவ் ஆன் ஆகுங்க. ஓகேங்களா? யாரையும் மாற்ற வேண்டாம். யூ கான்ட் சேஞ்ச் தம். ஓகே, ஸோ திஸ் இஸ் வெரி ஸ்ட்ராங் அண்ட் இம்பார்ட்டன்ட் மெசேஜ். பவுண்டரிஸை கிரியேட் பண்ணி அவங்கள எல்லாத்தையும் வெளியே தள்ளிடுங்க. நல்ல லைக் மைண்டட் பர்சன், ஹாப்பி ஹெல்தி பர்சன்ஸை மட்டும் சர்க்கிளில் வைங்க. இட்ஸ் அப் டு யூ. எஸ், டெசிஷன் ஃபைனலி உங்கள் லைஃப்பில் நல்லா இருக்குது எல்லாமே, பட் ஃபைனல் டெசிஷன் உங்களோடதாக தான் இருக்கணும். இட்ஸ் அப் டு யூ. ஓகேங்களா? இந்த அழகான வாழ்க்கையை நீங்கள் யூஸ் பண்ணிக்கிட்டீங்கன்னா உங்கள் லைஃப் பெட்டர்மெண்ட்டாக இருக்கும். இல்லை என்னால் அது மாதிரி மாற முடியாது அப்படின்னா தென் யூ ஹாவ் டு ஃபேஸ் த சேலஞ்சஸ். ஓகேங்களா? ஸோ நீங்கள் எப்படி வந்து லைஃப்பை வாழணும்னு நினைக்கிறீங்கிறது யூனிவர்ஸ் கடைசியாக ஏஞ்சல்ஸ் எல்லாமே உங்கள் கையிலே கொடுத்துட்டாங்க. ஓகே, ஸோ தட்ஸ் ஆல் ஃபார் த பைல் நம்பர் 4. சூப்பராக இருக்குது. ஃபைன், ஆல் த 4 பைல்ஸ், 4 பைலுமே ரொம்ப 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 சூப்பராக இருக்குங்க. நல்ல ஸ்ட்ராங் மெசேஜஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் எனக்கு எல்லா ஃபைல்ஸுமே வந்துட்டு நல்ல மெசேஜஸ் தான் வருது. ஸோ தேங்க்யூ ஸோ மச். என்னோட வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. பை பாய்.